எங்கள் அன்பு தமிழக மக்களுக்கு வணக்கம். தமிழக மக்களை, இந்த திமுக அரசு தொடர்ந்து உங்க எல்லாத்தையுமே அறியாமையிலையும் புரியாமையிலையும் அடிமையாகவும் வச்சிருக்கிறதுக்கான முயற்சியில தான் ஒவ்வொரு பொய் நாடகத்தையும் பாஜகவிற்கும் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் எதிராகவும் மிகப்பெரிய சதி திட்டத்தை செய்யறாங்க. இதை இனி யாரும் தமிழக மக்கள் நம்பக்கூடாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தமிழனுக்கும் ஐயா மோடி அவர்களின் தலைமையிலான அரசு ஆகச்சிறந்த திட்டங்களை கொடுப்பதற்கான நன்மை சென்றடையும் என்றுதான் எங்களுடைய முயற்சி. நேற்றைய தினம் மத்திய அரசு ஒரு திட்டத்தை தாக்கல் பண்றாங்க. அதாவது முன்னாடியும் இப்பயும் செயல்பாட்டுல இருக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். இந்த திட்டம் இப்பயும் மக்களுக்கு நன்மை அளித்துக் கொண்டுதான் இருக்கு. இந்த திட்டத்தை மறு உருவாக்கம் செய்து மேலும் மக்கள் பயனடையும் வகையில அதை மாத்துறாங்க. அதுக்குள்ள இங்க என்ன அலப்பற பாருங்க. முடியல மக்களே, முடியல. தொடர்ந்து போய் இதை நீங்க நம்பவே கூடாது. ஆமா, மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்ற பெயரை பூஜ்ய பாபு கிராமீன் ரோஜ்கர் யோஜனான்னு பெயர் மாற்றம் செய்யறாங்க. ஒண்ணுமே இல்ல. பூஜ்ய பாபு அப்படின்னா மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய தந்தைன்னு பொருள்படும். கிராமின்னா கிராமம், ரோஜ்கர்னா வேலை, யோஜனானா திட்டம். மதிப்பிற்குரிய அல்லது வணக்கத்திற்குரிய தந்தையின் கிராம வேலை வாய்ப்பு திட்டம்னு மாத்திருக்காங்க. இவ்வளவுதான் நடந்தது. அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தை 125 நாளைக்கு கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, சம்பள உயர்வாக போகுது. இவ்வளவு நன்மையும் மறைச்சிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உங்களை புரியாம வச்சிருக்க எப்படி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காருன்னு பாருங்க. கிராம வேலை வாய்ப்பு திட்டத்தை சிதைக்க பாக்குதான் மத்திய அரசு, சம்பளத்தை குறைக்க பாக்குதான், மக்களுக்கு பயன்பெறலையா, மகாத்மா காந்தின்ற பேரை எடுத்துட்டு வாய்க்கு நுழையாத ஹிந்தி பேர் வச்சிருக்கான். எவ்வளவு சொல்றாரு பாருங்க. இதை விடலாம் பாருங்க, சீற்றத்திற்குள்ளாகிறாங்களாம் தமிழக மக்கள். இந்த திட்டத்தை திரும்ப பெறணுமா? கிடையாது மக்களே, நீங்க நம்பவே கூடாது. அதற்குத்தான் இந்த பதிவு. ஏன்னா மிகச்சிறந்த திட்டமா இது இன்னும் மாற போகுது. உங்க எல்லாத்துக்கும் பலன் கொடுக்க போகுது. அதுதான் உண்மை. என் தமிழக மக்களே, இந்த திட்டத்தை மாத்தினதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். காந்தி 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 ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2014 பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் இன்று வரைக்கும் எத்தனை சிறப்பு திட்டங்களை மக்களுக்கு கொடுத்திருக்காரு சொல்லுங்க. ஆயுள் காப்பீட்டுல இருந்து, சாலை திட்டத்துல இருந்து, ரேஷன் பொருள்ல இருந்து, உஜ்வாலால இலவச சிலிண்டர்ல இருந்து, குடிநீர் இணைப்புல இருந்து, அவர் செய்யாத திட்டங்கள் நாட்டுக்கு என்ன இருக்கு? மின்சார இணைப்புல இருந்து எவ்வளவோ சிறப்பு திட்டங்களை கொடுக்கும் போதும் உண்மையிலேயாவது நரேந்திர மோடின்னு பேர் இருக்கா? எந்த திட்டம் எடுத்தாலும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி உஜ்வாலா, பிரதான் மந்திரி எதுவா இருந்தாலும் பிரதம மந்திரியின் திட்டம் தான் பேர் இருக்கும். ஒரு திட்டமாவது ஐயா வந்த இந்த 10 வருஷத்துல ஒரு திட்டமாவது நரேந்திர மோடி அப்படின்ற பேர்ல இருக்கா? அரசுடைமையாக்கப்பட்ட ஒரு திட்டத்திற்கு எதற்கு தனிநபரின் பெயர்? நம்மளும் சிந்திக்கலாமே தமிழக மக்களே. அந்த மகாத்மா காந்தி என்ற பேரை மதிப்பிற்குரிய தந்தை தான் மாத்திருக்காங்களே ஒழிய மகாத்மா காந்திக்கு பதிலா வேற எந்த பேரையும் கொண்டு வந்து வைக்கல. மகாத்மா காந்திக்கு பேரா நரேந்திர மோடி கிராம வேலை வாய்ப்பு திட்டம்னு வைக்கல. மக்களை சிந்திச்சு பாருங்க. இதை தாண்டி 2005 இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த திட்டத்தை செயல்படுத்தியது, திறம்பட செயல்படுத்தியது தமிழகம் முழுக்க அல்ல, இந்தியா முழுக்க அனைத்து மக்களுக்கும் இந்த திட்டம் சென்றடைய மிகப்பெரிய பயனடைவை தந்தது 2014 பிறகுதான். ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அதுவும் இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு நியாயமான முறையில மக்கள் கிட்ட போய் சேரணும். ஏன்னா இடைத்தரகர்களை வச்சு ஆட்சி செய்யறதுதான் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வேலை. இந்த இடைத்தரகர்களே இல்லாத ஒரு ஆட்சி, இடைத்தரகர்களே இல்லாத அரசியல்னா நம்ம பாஜக மட்டும்தான். ஆமாங்க. ஏன்னா இந்த பணம், மக்களுடைய பணம் டைரக்டா வங்கி கணக்கு போகுது. அதை வெரிபிகேஷனுக்கு ஆதார் இணைப்பு அனைத்தையும் கொண்டு வந்து நியாயமான முறையில இன்னைக்கு மக்கள் வேலைக்கு வந்துட்டு அவங்களோட பணத்தை யார்கிட்டையும் போய் கமிஷன் எடுத்துக்கிட்டு பிடிச்சிட்டு வாங்குற நிலைமை இல்லாம டைரக்டா போய் வங்கி கணக்குல விழுந்து டைரக்டா போய் மக்கள் எடுத்துட்டு வர்றதுக்கு ஊக்குவிச்சார் பாருங்க ஐயா மோடி. அதை தமிழக மக்கள் மறந்துடக்கூடாது. அரசு திட்டங்கள் எந்த ஒரு தனி கட்சிக்கும் சொந்தம் இல்லை, அது மக்களுக்கு சொந்தமானது. அதே போல அரசு திட்டத்தின் பெயர்கள் குடும்ப பெயர்ல இருந்து எடுக்கப்படும். அது பொதுமக்களுக்காக பயன்பெறக்கூடிய மக்களின் திட்டமாக இருக்கணும்ன்றதுதான் பாஜகவின் நோக்கம். அதே போல இந்த நிதியாண்டுல வரக்கூடிய நிதி 1.5 லட்சம் கோடிக்கும் மேற்பட்ட நிதியை ஒதுக்கி இருக்கு இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக. மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல இன்னைக்கு வரைக்கும் தமிழக மக்களாகிய உங்க எல்லாருக்கும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய பணம் தமிழக அரசுக்கு கிடையாது, மத்திய அரசு. அவன் இங்க பணத்தை வாங்கி வச்சுட்டு 10 நாள் 15 நாள் கழிச்சுதான் மக்கள் கிட்ட போய் சேருது. கேட்டா மேல இருந்து பணம் வரல, மத்திய அரசு பணத்தை விடுவிக்கல, இப்படியே சொல்லுவாங்களே. மக்கள் சிந்திச்சு பாருங்க. 2014 முன்னாடி வரைக்கும் இந்த திட்டம் இருந்தது. பணமோ முழுமையான வேலை வாய்ப்போ இந்தியா முழுக்க சென்றடையல. அது இந்தியா முழுக்க சென்றடைஞ்சு பணம் மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கான உறுதித்தன்மை ஏற்படுத்தினதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தான். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பயன்பெறீங்கன்னா ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய பணம் தான், மத்திய அரசு விடுவிக்கக்கூடிய பணம் தான்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். இத்தனையும் செய்யக்கூடிய மத்திய அரசை மனசாட்சியே இல்லாம குறை சொல்லி உங்களை மடைமாற்றக்கூடிய இப்படிப்பட்ட மூடர்களுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் தமிழக மக்களே. நன்றி.